தாராளமாக ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. செம்பரம்பாக்கம் ஏரியின் நிலை குறித்து கேள்வி எழுப்பிய போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு பதிலளித்தார். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதிகபட்சமாக 6000 கனஅடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்துள்ள நிலையில் 3000 கனஅடி வெளியேற்றப்படுகிறது. ஏரியில் இன்று அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து ஏரிகளையும் தூர்வார போதுமான நிதி இல்லை என்று கூறினார். நீர்வளத்துறைக்கு மட்டும் 40,000 ஏரிக்கு மேல இருக்கு. ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் நின்றுதான் போயிடுது. எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை. ஒரு ஏதாவது காணிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம். இந்த ஆய்வின் போது அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். இவர்கள் கோயில் திருவிழாவிலோ வேண்டுதலை நிறைவேற்றவோ கூடிய கூட்டம் அல்ல. நரசிம்மர் கோவிலில் தியானம் செய்தால் குபேரன் ஆகலாம் என யூடியூபில் ஒருவர் வெளியிட்ட வீடியோவை நம்பி கூடிய கூட்டம்தான் இது. நாமக்கல் நரசிம்மர் கோவிலில் மார்கழி முதல் நாள் 12 நிமிடங்கள் தியானம் செய்தால் குபேரனாகி விடலாம் என யூடியூபில் ஜோதிட சேனல் நடத்தி வருபவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனை நம்பி குபேரனாகும் கனவுடன் சுமார் 2000 பேர் நரசிம்மர் கோவிலில் கூடினர். அனைவரும் நரசிம்மர் தாயார் சந்நிதியில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். சாமி தரிசனத்தின் போது அனைவரும் கூட்டமாக வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த இந்து அறநிலையத்துறையினர் அங்கு வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் போது 10 நாட்களுக்கு நேரடி இலவச தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 10 முதல் 19ஆம் தேதி வரை திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், ராணுவத்தினர் உள்ளிட்டோருக்கான முன்னுரிமை தரிசன அனுமதியும் சொர்க்கவாசல் திறக்கும் 10 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் வைகுண்ட ஏகாதசி அன்று முன்னாள் எம்பிக்கள், அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவர்களுக்கு வழங்கப்படும் முன்னுரிமை அடிப்படையிலான சிறப்பு அனுமதியும் மறுக்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இலவச தரிசன டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் குறிப்பிட்ட 10 நாட்களும் மலைக்கு செல்ல எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்றும், அதே நேரம் கோயிலுக்குள் சென்று சாமி கும்பிட மட்டுமே கட்டுப்பாடுகள் உள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட 10 நாட்களில் இலவச தரிசனத்திற்கான கவுண்டரில் வழங்கப்படும் டோக்கன் அல்லது டிக்கெட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது.